நண்பர்களுக்கு வணக்கம். 2026 மேசராசிக்கு எப்படி இருக்கும்? முதல்ல மேசராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது. ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சுபர்களின் ராஜா என்று சொல்லக்கூடிய முழு சுபரான குருவுடைய பயிற்சி. குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சமாவார். அது இந்த ஆண்டு நிகழ இருக்கிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி, குரு உச்சமாகிறார். அப்போது கோச்சாரத்திலே குரு உச்சமாகி 7.5 சனியின் தாக்கத்தை குறைப்பார். அப்போ விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நல்லபடியான பரீட்சை எழுதி பிரமாதமான காலேஜஸ் கிடைக்கும். நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. நல்ல கோர்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக பிரமாதமான வேலைகள் அமையும். இப்போது மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கல்வி, வேலை, அம்மாவின் உடல்நிலை, சொந்த ஆரோக்கியம், சுப விரயங்கள் இதெல்லாம் நடக்கும். இப்போ மிகச்சிறப்பான ஆண்டாக இது இருக்கும். ஏன்னா ராகு 11ல் இருக்கிறார், கேது 5ல் இருக்கும்போது என்ன செய்வார்னா, இந்த குரு பயிற்சியான பிறகு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரிக்கப்படாமல் இருக்கிறது, பூர்வீக சொத்தை ஏதாவது வித்தரலான்னு இருக்கிற அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் விற்று லாபகரமான ஒரு சுப விரயமாக அதை விற்றுட்டு வேறு ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு அமையும். இப்போ இந்த மேசராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகங்களில் மட்டும் கவனமாக செயல்படுங்கள். ஆனால் ராகு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். கேது 5ஆம் வீட்டில் இருந்தால் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். 7.5 சனியின் துவக்கமாக இருப்பதால் கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத செய்திகளை பார்ப்பது, தேவையில்லாத செய்திகளை பரப்புவது, அந்த மாதிரி சில நேரங்களில் மனசு செயல்படும். ஸோ அப்போது இந்த சாதனங்களை மட்டும், ஃபோனு, கம்ப்யூட்டரு இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த சோசியல் மீடியாஸை பயன்படுத்துங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. சிறப்பான எதிர்காலம் இந்த 2026 நிச்சயமாக அனைவருக்கும் அமையும்.